என்னால நம்பவே முடியல. மறுபடியும் என்ன லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிட்டு சப்னா ஏதாவது கேம் பிளே பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே அப்படி இல்லையா, அப்பப்போ லூஸ் ஆயிடுவா. இதுவாது பரவாயில்ல. ஒரு தடவை என் பேஷண்ட கலாய்க்க போய் அவன் நிஜமாவே லூசு. அவனை மீட் பண்ணி டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டா. அவனும் இங்க வந்துட்டான். அந்த உடனே எனக்கு நீ யாருன்னே தெரியாது, நான் உன்னை பார்த்ததே இல்லையே பேசினதே இல்லையேன்னு சொல்ல அவன் இல்லை நான் சாப்பிட்டு தான் போவேன் நடம் பிடிக்க ஏகப்பட்ட கலாட்டா. ஏய் பிரியா, என்ன சைலண்ட் ஆயிட்ட? சாகர், உன் பேரண்ட்ஸ் இந்தியாவுக்கு எப்போ வராங்க? பேரண்ட்ஸ் 1 minute. Think of the devil. அவங்க தான் ஃபோன் பண்றாங்க. Hi dad. I'm fine. How are you? How are things there? தெரியும் 2003 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா வின் பண்ணிருச்சுன்னு. But you are an Indian. Don't forget that, huh? Okay. அம்மா எங்க? விமலாவோட கச்சேரிக்கு போயிருக்காளா? பரவாயில்ல, என்ஜாய் பண்ணிட்டுமே, விடுங்களேன். சரி, எப்போ இந்தியாவுக்கு வரீங்க? 4 months. ஓ இல்ல, சும்மா ஜஸ்ட் லைக் தட். ஓகே, அப்பா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஷல் ஐ கால் யூ லேட்டர்? ஓகே, பை. பிரியா, உன் கேள்விக்கு விட கிடைக்கிறதுக்கு இன்னும் 4 மாசம் ஆகும். சரி, ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடலாமா? எனக்கும் ரொம்ப பசிக்கிறது, வா சாப்பிடலாம். சாப்பிடா வா. ஏய் வா, அதை ஆஃப் பண்ணிட்டு வா. ஒரு 5 minutes 5 minutes. இந்த ப்ரோகிராம் சூப்பரா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு வா சப்னா. Please, கூடாது. please. குடு. ஏய் மாட்டா. எப்ப போல டிவி பார்த்துட்டு இருக்க விளையாடு. பனாந்து வெயிட் பண்ணுங்க. ஐனா பசி போறா ப்ளீஸ். ப்ளீஸ் முடிங்க. அந்த ப்ளீஸ். நல்ல ப்ரோகிராம் ஆஃப் பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்க. ப்ளீஸ் ஸ்டார்ட் தி டிவி. என்னாச்சு பிரியா? ஏய் பிரியா, என்னாச்சு உனக்கு? ஐம் சாரி, நான் அப்புறம் வரேன். இல்லடா ப்ளீஸ். Something is seriously wrong. டாக்டர் மாதவ் நாயர், உங்க மேல எனக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நீங்க சொல்றதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஏன்னா ஐ எம் ஆல்சோ சைக்காட்ரிஸ்ட். ஏதோ ஒரு அக்ரஹாரத்தோட விஷுவல்ஸ் பிரியா பார்த்ததுனால அவளுக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சுன்னு அசியூம் பண்ணிக்கிறது தப்பான தியரின்றது என்னோட அபிப்பிராயம். எல்லாமே நம்ம மனசு மூளையை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல எப்போ ரெக்கார்ட் ஆகிற விஷயம் சில சமயம் இந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண வைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் பிரியா இப்ப இருக்கான்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் சாகர், ஐ திங்க் யூ ஆர் a rationalist. அதான் இந்த black dress. சாகர், you are talking about the mind. I am talking about the soul. பிரியா, நம்ம ஆத்மா இருக்க, அதுக்கு 2 பாகம் இருக்கு. ஒரு பாதி இன்னொரு பாதியை தேடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பாதியை பார்த்ததும் நாம அறியாமலே இன்டராக்ஷன்ஸ் ஏற்படும். ப்ராபபிளி அந்த சூர்யாவினோட சோல்மேட்டா இருக்கலாம். ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு அக்ரஹாரத்துல நீயும் அவனும் இருந்திருக்கலாம். அதோட வெளிப்பாடுதான் இந்த விஷுவல்ஸ் எல்லாம். சோ சூர்யா பிரியாவோட பூர்வ ஜென்மம் சம்பந்தப்பட்டவனா இருக்கலாங்கிறதா என்னோட அபிப்பிராயம். டாக்டர் மாதவன் ப்ளீஸ், பிரியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஃபியர் சைக்காசிஸ் மாதிரி ஒரு விஷயம். அதை நம்ம கியூர் பண்ணணும். அதை விட்டுட்டு சோல்மேட் பூர்வ ஜென்மம் அது இதுன்னு சொல்லி அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி பயமுறுத்தக்கூடாது. இதுல பயமுறுத்துறதுக்கு என்ன இருக்கு? பிரியா மத்த பேஷண்ட்ஸ் மாதிரி யாரோ இல்ல, நமக்கு 2 பேருக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட். மோரோவர் ஷீ இஸ் a counselor. சோ பிரியாவோட ப்ராப்ளத்தை வெளிப்படையா சொல்றதுதான் சரி. ஆஃப் கோர்ஸ் பிரியா பயப்படுற பேஷண்ட்டும் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன நடக்குது? நான் இப்ப பேஷண்ட்டா மாறினேன்? பிரியா, நம்ம எல்லாருமே பிறந்ததுல இருந்து சார வரைக்கும் பேஷண்ட்ஸ் தான். ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும்.
உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ. அண்ட் இப்போ உனக்கு ஏற்பட்டிருக்கிறது மன ரீதியான பாதிப்பு. ஆனா அந்த பாதிப்பு அவளை இப்போ உடல் ரீதியா எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் சூர்யா தான். அப்போ அந்த கோயில்ல பாட்டியை பார்த்த உடனே எஃபெக்ட் ஆனேன்னு சொன்னா வாட்ஸ் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட்? வெல், அதுவும் ஒருவேளை பூர்வ ஜென்ம ஞாபகமா. வாட் யூ டாக்கிங் இஸ் ஷியர் நான்சென்ஸ் ஐ சே. The nonsense cancels also rather. I am also a renowned psychiatrist. It doesn't look that way. Dr. Sagar. அங்கிள் ப்ளீஸ். சாகர், உங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. சாரி டாக்டர் மாதவன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பிரியா, உன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங், ஒரே சமயத்தில் 2 சைக்கியாட்ரிஸ்டை நீ மீட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, உன் சின்ன வயசுல நடந்த உன் மனசுல ஆழமா பதிஞ்சு போன ஏதோ சில விஷயங்கள் உன்னை பாதிக்குது, அவ்வளவுதான். 2-3 சிட்டிங் உட்கார்ந்து பேசினா you'll become all right. சாகர், எனக்கு உங்க மேல நிறைய மதிப்பு இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாம கொடுக்குற மெடிசின்ஸ்னாலேயோ இல்லைன்னா கவுன்சிலிங்னாலேயோ பிரியாவோட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. பிரியா, அன்னைக்கு உங்க அம்மாட்ட அக்ரஹாரத்தை பத்தி பேச சொன்னேன். ஆனா இப்ப பேச வேண்டிய விஷயமே வேற. பிரியா, நீ உன் பூர்வீகத்தை பத்தி கேளு. ஐ மீன், உங்க அப்பா, அவரோட அப்பா அம்மா, இல்லைன்னா உங்க அம்மா அவங்களோட அப்பா அம்மான்னு ஒரு 4 தலைமுறையோட டீடைல்ஸ் முடிஞ்ச கலெக்ட் பண்ணு. குழந்தை, உன் குடும்பத்தை சேர்ந்த 3 தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த ஒருத்தர் இன்னும் உயிரோட இருக்காங்க, இதே ஊர்ல. அவங்க கலெக்ட் பண்ற டீடைல்ஸை வச்சு பிரியாவோட விஷுவல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தர போறீங்களா? நோய் நாடி நோய் முதற் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. முதல்ல நோயோட வேறு என்னன்னு கண்டுபிடிக்கணும். we should go to the roots. அதுக்கப்புறம் தான் அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணும். என்ன சாகர், நான் சொன்னதை கேட்டு பிரமிச்சு போனீங்களா? திருக்குறள் தெரிஞ்ச சைக்கியாட்ரிஸ்டா இருக்கீங்க. நோயோட வேரை கண்டுபிடிக்கணும்னு நீங்க சொன்னதை நானும் ஆமோதிக்கிறேன். பிரியா, அவர் சொன்ன மாதிரி உன்னோட பூர்வீகத்தை நீ ட்ரேஸ் பண்ணும்போது உன்னோட சைல்ட்ஹுட் பத்தியும் கேளு. எங்க 2 பேருக்கும் டிஃபரன்சஸ் இருந்தாலும் உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும், அதுதான் முக்கியம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்க 2 பேரோட குட் விஷஸ் எனக்கு நிறையவே தேவைப்படும் நினைக்கிறேன். என்னடி பிரியா, வழக்கமா மாடியில உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்ப, இன்னைக்கு மொட்டை மாடியில வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா, நீ ஏன் இப்ப மாடி ஏறி வந்த? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஒண்ணு நீ இறங்கி வரணும், இல்லாட்டி நான் ஏறி வரணும். இதுவும் காலுக்கு ஒரு எக்ஸசைஸ் தானே. ஆமா, நீ ஆபீஸ் போகல? இல்லம்மா, இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேன். ஏண்டி? எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் வேணும்னா சாப்பிட்டு உள்ள படுத்து தூங்க வேண்டியதானே. எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி புக் படிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, எனக்கு ரெஸ்ட் வேணுங்கிறது உடம்புக்கு இல்ல, மனசுக்கு தான். என்னடி 80 வயசு கல்வி மாதிரி சலிச்சுக்கிற? உன் பிரச்சனை தான் என்ன? நீயும் உங்க அப்பாவை பத்தி என்னென்னவோ கேட்ட, நானும் நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறமாவது உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா என்னோட எதிர்பார்ப்புக்கு கிடைச்ச பலன் ஏமாற்றம் தான். நான் யாரோ 3ஆம் மனுஷன் இல்லடி, உன்னோட அம்மா. மனசை விட்டு கொஞ்சம் வெளிப்படையா தான் பேச. உன் பிரச்சனை தான் என்ன? அம்மா, என் பிரச்சனை என்னன்னு சொன்னா உனக்கு புரியாது. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் கவலைப்படுறதுக்கு காரணம் இருக்குடி. நீ கல்யாண வயசுல நிக்கிற. அம்மா, நான் யாரையும் காதலிக்கல. என் பிரச்சனை என்னன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கும்போது உன்கிட்ட எப்படி அதை எடுத்து சொல்லி புரிய வைப்பேன்? அம்மா,
நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்லு. அப்படியாவது எனக்கு ஏதாவது தெளிவு கிடைக்கிறதா பாக்குறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட அப்பா பத்தி சொன்ன சரி, ஆனா அப்பாவோட பூர்வீகம் என்ன, அவர் அப்பா அம்மா யாரு, எங்க இருந்தாங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல. எனக்கு எதுவுமே தெரியாதுடி. உங்க அப்பாவோட சின்ன வயசுலயே அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களா? அதுக்கப்புறமா அவரை எடுத்து வளர்த்து ஆளாக்கினதெல்லாம் அவரோட பெரியப்பா ஜெயராம் தான். என்னோட 16வது வயசுல உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த காலம் மாதிரி இல்ல அந்த காலம். புருஷனை நிமிந்து பார்த்து பேசவே நாங்கெல்லாம் பயப்படுவோம். அதுல எங்க இருந்து எங்க மாமனார் மாமியாரை பத்தி விசாரிக்கிறது, கேள்வி கேட்கறது? புரியுதுமா? நான் கேள்வி மேல கேள்வி கேட்கறது உனக்கு பிடிக்கல, அதுதானே குத்தி காட்டுற? ஏண்டி கோச்சுக்கிற? நான் பொதுவா தான் சொன்னேன். இந்த காலத்து பொண்களுக்கு இருக்கிற சுதந்திரம் அந்த காலத்து பொண்களுக்கு இல்லைன்னு சொல்ல வந்தேன். சரிம்மா, அப்பா சைடு விடு. உன் சைடுல பாட்டி தாத்தா யாராவது ஏதாவது அக்ரஹாரம் கிராமத்துல வாழ்ந்தாங்களா? எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னோட அம்மா அப்பா எங்க வம்சத்துல எல்லாருமே சென்னையில தாண்டி இருந்தாங்க. அப்ப எப்படி, என்னம்மா அது? எப்படி பார்த்தாலும் எந்த வழியும் புரிய மாட்டேங்கிறது. உங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருந்தாரு, உங்க சித்தப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெளிநாடு போயிட்டாரு. இப்ப அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, எந்த தகவலுமே இல்லடி. நம்ம பரம்பரையை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னா உங்க தாத்தா ஜெயராம் தான். ஒருவேளை உன்னோட கேள்விகளுக்கெல்லாம் அவர்கிட்ட பதில் கிடைக்கலாம். ஆக மொத்தம் எப்படி போனாலும் சுத்தி சுத்தி அந்த ஜெயராம்கிட்ட தான் வரும். எங்க அப்பா மேல வீண் பழிய சுமத்தி ஊரை விட்டு துரத்தினா அந்த ஜெயராம். நான் அவரை சந்திச்சாகணும். மேடம் பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. சாரி டு டிஸ்டர்ப் யூ. நோ ஃபார்மாலிட்டிஸ். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ மேம். இவங்க யாரு? சார் பேர் நீரஜ், ஆட் ஏஜென்சிக்காரர். மீடியாவில் இவருக்கு நல்ல பேர். நம்ம கம்பெனியை ப்ரமோட் பண்ண இவங்க தான் ஆட் ஃபிலிம் எடுத்து கொடுக்க போறாங்க. வெரி குட். மேடம், உங்கள் ஆட் ஃபிலிம்காக சில மாடல்ஸோட ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கோம். அதில் ஆப்டான ஃபேஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். நானா? எனக்கு என்ன தெரியும்? நம்பாதீங்க, அவங்க தன்னடக்கமா சொல்றாங்க. பாருங்களேன், டக்குன்னு செலக்ட் பண்ணுவாங்க. இதுல என்ன பியூட்டினா, அவங்களுக்கு பிடிச்ச மாடல் யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். This is my choice. Homely look. குட் மார்னிங் மேடம். ராஜேஷ், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ராஜேஷ், நம்ம கம்பெனிக்கு ஆட் ஃபிலிம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்த மாடல்கள் இதில் யார் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஷீ இஸ் மை சாய்ஸ். நல்லா ஹோம்லியாக இருக்காங்க. மேடத்தினுடைய செலெக்ஷன் இளைஞனுடைய டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நான் சொல்லலை. மேடம் கூட இந்த பொண்ணு தான் சூஸ் பண்ணாங்க. அப்புறம் என்ன யங் மேன், ஒரு ஆடுக்கு உண்டான ரைட் மாடலில் கரெக்டாக சூஸ் பண்ணியாச்சு. ஆஃப் ஆஃப் தி ஒர்க் டன். மீதி இருக்க போய் பாருங்க. கமான், கோ ஹெட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம். அது எப்படி ராஜேஷ், ஆண்டி சூஸ் பண்ண அதே மாடலே நீ சூஸ் பண்ண? பரமசிவா, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கும் ராஜேஷுக்கும் ஒரே வேவ் லெங்த். டேஸ்ட் அண்ட் டெம்பர் சேம். ராஜேஷ் பிடிச்ச பிரியா எனக்கும் பிடிச்சிருக்கேன். மை குட்னஸ், என்ன ஆச்சரியம். சொல்லப்போனால் நானே பிரியா பற்றி தான் பேச வந்தேன். ஃபார்ச்சுனேட்டாக நீங்களே அந்த டாபிக் ஆரம்பிச்சிட்டிங்க. பிரியாவை பத்தி என்கிட்ட என்ன பேச வந்த? சொல்லு சொல்லு ராஜேஷ். இல்லை, உங்களுக்கு 1008 வேலை, கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் ஓவர் இன்வால்மெண்ட், பத்தாவதுக்கு இப்போது ஆட் மாடல் செலெக்ஷன் வேறு. இதில் என் விஷயம் உங்களுக்கு எங்கே ஞாபகம் இருக்க போகுது?
சுந்தரேசன் சாரதா தம்பதிக்கு 2 குழந்தைகள், 2மே பொண்கள். பெரிய பேர் சித்ரா, கல்யாணம் ஆயிடுத்து. புருஷன் பேர் கண்ணன். 2வதான் பிரியா, பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கா. கோப் ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் வேலை பார்க்குறா. சம்பளம் 9000. போதும் ஆண்டி. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் அனுப்பிச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எதிரி ஜெயிச்சு தான் பழக்கம். அதனால பிரியா மேட்டரை கொஞ்சம் மறந்துட்டு மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணு. வெறும்னு பார்க்கலமா, மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். இவரை பத்தி நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன், அதுவும் உன்கிட்டயே. அம்மா, நான் சீதை மாதிரி தீ குளிக்க மாட்டேன், கண்ணகி மாதிரி தீ வைப்பேன். நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த ஜெயராம் குடும்பத்தை, அந்த குலத்தை, அந்த வம்சத்தையே வதம் பண்ண போறேன். என்னப்பா தண்ணி வேணுமா? குடிக்கிற தண்ணி அதிகமா ஒரு குடம் பிடிச்சி வச்சுக்க கூடாதா? எங்க கார்பரேஷன் வாட்டர் வர டைம்ல ஒரு ரெகுலாரிட்டியே இல்லை. அது இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வருது. அந்த நேரம் பார்த்து நான் வெளியே போயிடுறேன். நாளிலேருந்து இந்த பிரச்சனை இருக்காது. நான் கேன் வாட்டர் வாங்கிட்டேன். என்னப்பா இப்ப தண்ணி வேண்டாமா? பின்ன நீங்க தான் கோச்சிக்கிறீங்களே. உங்களை இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணணும்னு எனக்குன்னு ஆசையா? லைட் எரிஞ்சது, நீங்க தூங்காம முழிச்சிட்டு இருந்தீங்க, அதனால தான் கீழே இறங்கி வந்தேன். கோச்சிக்கலப்பா, தண்ணி வேணும், நான் கொடு, நான் பிடிச்சி தரேன். ஜெக கொடு. பரவாயில்ல, உங்களுக்கு சிரமம் வேண்டாம், நானே பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிடும். தம்பி ஒரு நிமிஷம். உங்களுக்கும் என் பொண்ணு பிரியா மாதிரியே முணுக்குனா மூக்குக்கு மேல கோபம் வருது. நம்ம தன்மானமும் சுயகௌரவமும் பாதிக்கப்படுறப்ப கோபப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா பேசுற, பெரிய எழுத்தாளனாச்சே. என்னோட எழுத்தை எதை நீங்க படிச்சிருக்கீங்க? என்னோட ஒரு எழுத்தையும் படிக்காம அப்புறம் எதுக்கு என்ன பெரிய எழுத்தாலாம் அது இதுன்னு இப்படி கிண்டல் பண்ணா கூட எனக்கு கோவம் வரும். ஐயா, கிண்டல்லாம் பண்ணல தம்பி, ஏதோ யதார்த்தமா சொன்னேன், அவ்வளவுதான். இட்ஸ் ஆல் ரைட். நானும் தெரியாம ஆஷா பேசியிருந்தா ஐம் சாரி. நீங்க குடி வந்த அண்ணிலேருந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். நீங்க யாரு, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் எந்த ஊரு, கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா,
இதெல்லாம் குடி வரதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும். ஆனா தலைகீழா குடி வந்ததுக்கு அப்புறம் கேக்குறேன். சொல்லலாம்னு இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி வேண்டாம். நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, எனக்கும் இஷ்டம் தான். என்னுடைய பயோடேட்டா அண்ட் ஃபேமிலி பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் தான். ஆனா எனக்கும் உங்க பொண்ணு பிரியாக்கும் ஒரு டீல் இருக்கு. நான் வாயை திறந்து சொல்லாமலேயே என்னை பத்தின முழு விவரத்தையும் சேகரித்து என்கிட்ட சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் மொத்தத்தையும் உங்கள் பொண்ணு பிரியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குட் நைட். ஹலோ தாத்தா, நான் தூங்கிட்டு இருந்தது நிஜம்தான். ஆனால் நைட்டு நிறைய எழுத வேண்டியது இருந்துச்சு. லேட் நைட்டு தான் படுத்தேன். இப்போ என்ன, வந்த வேலையை விட்டுட்டு லட்சியத்தை மறந்துட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு திட்டுறீங்களா? நீங்கள் என்ன திட்டலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனால் உண்மை என் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு வருஷமா சென்னையில் இவனை சந்திப்பேங்கிற நம்பிக்கையோட தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவன் கையில் சிக்குவான்.